வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். சமீபத்தில் நடந்த மாவீரர் நாள் நிகழ்வில் அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் கலந்து கொண்டாங்க. அது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அது சம்பந்தமான புகைப்படங்கள் வெளியே வந்துச்சு. சாட்டை வலையலில் கூட அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் பேசிய காணொலியும் வெளிவந்துருந்துச்சு. இந்த புகைப்படங்கள், இந்த காணொலி வெளிவந்தோடனே இந்த 200 ரூபா கொத்தடிமைகள்லாம் இருக்காங்களா, திமுக கொத்தடிமைகள், அவனுங்கெல்லாம் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. பரபரப்பாகி இவ்வளோ நாட்கள் அண்ணன் சீமான் அவர்கள் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் குறித்து பேசியதாக சொல்லப்படக்கூடிய அந்த ஆடியோ மற்றும் அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் வெளியிட்ட அந்த காணொலிகள், இதெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்களுக்கும் ஏதாவது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தவங்க பதட்டமாயிட்டாங்க. என்னடா மறுபடியும் போய் நாம் தமிழர் கட்சியில் இவர் இணைய போறாரு, அப்போ இவ்வளோ நாள் நம்ம பண்ண ஒர்க்கெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த பழைய காணொலிகள், பழைய புகைப்படங்கள், பழைய சுவரொட்டிகள் இதெல்லாம் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டு, பழைய நாம் தமிழர் கம்பிகள்லாம் பேசிடக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு மீண்டும் தீவிரமாக அண்ணன் நத்தம் சிவசங்கரனுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் பரப்புரையில் இந்த 200 ரூபா ஊப்பிகள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. இது கூடவே ஒரு நூதனமான சாதிய அரசியலும் அவங்க முன்னெடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து மீண்டும் பழைய போட தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும் என்று நினைப்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதே போல் அவர் மீண்டும் கட்சியில் செயல்பட அனுமதிப்பது அப்படின்றது தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. இது ரெண்டுமே அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு. அதில் நம்ம கருத்து சொல்வதற்கு எதுவுமே இல்லை. நான் அப்படித்தான் பார்க்கிறேன். ஆனால் எந்த விதத்திலும் மீண்டும் போய் சிவசங்கரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோடு இணைந்துடக்கூடாது, நாம் தமிழர் கட்சி எந்த விதத்திலும் முழுமையாக சிவசங்கரனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக, அதாவது தமிழர்கள் ஒன்றிணைந்து ஒரு அதிகார சக்தியாக வளர்ந்துவிடக்கூடாது அப்படின்றதுல இந்த திராவிட கூட்டம் ரொம்ப தீவிரமாக வேலை செய்துக்கிட்டு இருக்கு. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதாக சொல்லக்கூடிய அந்த பழைய காணொலியை எடுத்து போட்டுக்கிட்டு 2 விதமான பிரச்சாரங்களை இந்த கூட்டம் தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒன்று, அந்த அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதாக சொல்லக்கூடிய அந்த காணொலியில் போட்டுக்கிட்டு, அதை பதிவு போட்டுக்கிட்டு, இங்கே பாரு சிவசங்கரன், உனக்கு அறிவு இல்லையா, இவனை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க, நீ எல்லாம் மானம் இருக்கா, ரோசம் இருக்கா, உனக்கெல்லாம் தன்மானம் இருக்கா அப்படின்னு சொல்லி அண்ணன் சிவசங்கரன் அவர்களை விமர்சித்து அவரை இந்த தூண்டுவிடும் விதமாக, ஒரு வெறுப்பை தூண்டும் விதமாக பதிவுகளை போடுவது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த களப்போராளி சிவசங்கரன், அவரை நாம் தமிழர் கட்சியினர் வெறுக்கிறாங்க. அவர் இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக பேசினவர், அதனால தான் அவரை நீக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க கனிம வள கொள்ளை அடிக்கக்கூடிய தொடர்பில் இருக்காங்க நாம் தமிழர் கட்சி தலைமை, எனவே அதனால தான் சிவசங்கரை விளங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காணொலியை வைத்துக்கொண்டு 2 விதமாக இவங்க பிரச்சாரத்தை செய்கிறாங்க. அப்போ இவங்க பாருங்க எவ்வளோ நூதனமாக இங்கே தமிழர்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை செய்கிறாங்க அப்படின்றத பாருங்க. நானே இப்போதான் ஒரு நேற்று தான் அந்த காணொலியவே கேட்குறேன். அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோ வந்துகிட்டு இருக்கு. அந்த ஆடியோவே நேற்று தான் நானே கேட்குறேன். அது அவர் அண்ணன் பேசினது இல்லை அப்படின்னு சொல்லி நான் மறுக்க போகிறது. ஏன்னா அது எனக்கு தெரிந்த வரைக்கும் அது அண்ணனுடைய குரல் தான். அதில் பேசக்கூடிய விஷயங்களும் என்னால் ஒரு அளவு புரிந்து கொள்ள முடியுது. அதில் ஒரு விஷயம் சொல்லுவார், இந்த கல்குவாரி கூட்ட சண்டை போட்டுக்கிட்டு அது சம்மந்தமாக காணொலிலாம் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் பேச ஒரு பதிவும் இருந்துச்சு. அதை கேட்கும்போது எனக்கு பர்சனலாகவே ஒரு கில்ட் ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா அந்த காணொலியை எடுத்தவனே நான் தான். அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் அந்த மோதலுக்கு பிறகு மருத்துவமனையில் இருந்தார். சரி நம்ம போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். அப்போ அவர் சொல்லும்போது நான் தான் காணொலி எடுத்து அதை மற்ற வலையொலிகளுக்கும் கொடுத்தேன். ஸோ நம்ம ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டோமோ அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீலும் எனக்கு அந்த காணொலியை கேட்கும் போது இருந்துச்சு. சார் எது எப்படி இருந்தாலும் அது எல்லாமே கடந்த காலங்கள். இது கூடவே ஒரு சாதிய மோதலையும் ஏற்படுத்துவதற்கான வேலையை செய்கிறாங்க. அண்ணன் சிவசங்கரன் அவருடைய படங்களை பயன்படுத்தி அங்கே நத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைமார் சமூக இயக்கங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்திருக்காங்க. அந்த பழைய போஸ்டர் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி அடித்தது. அப்போது கேட்டபோது, எப்பா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க வாட்டில் அடித்து ஒட்டிட்டாங்க, நானும் அதை ஏன்பா அப்படி ஒட்டினீங்கன்னு சொல்லி நான் கண்டிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போது கேட்கப்படும் போது நத்தம் சிவசங்கரன் அவர்கள் பதில் சொன்னார். அது ஒரு பழைய நிகழ்வு. அந்த போஸ்டர்லாம் இப்போ எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு திராவிட கொத்தடிமை, இந்த பெரியாரிய கொத்தடிமை நாய் ஒன்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, சிவசங்கரன் பிள்ளைமார் சமூகம், வருண் ஐபிஎஸ் பிள்ளைமார் சமூகம், எனவே இந்த நாம் தமிழர் கட்சி தலைமை என்பது பிள்ளைமார் சமூகத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கு. அவர் பிள்ளைமார் சமூகம்ன்றனால தான் அவர் இவ்வளோ இழிவாக பேசியிருக்க. இதுவே அவர் ஒரு முக்குளத்தோர் சமூகமோ வேற ஏதாவது ஒரு சமூகமாக இருந்தால் இவ்வளோ இழிவா நீ பேசுவியா? அப்போ நாம் தமிழர் கட்சி தலைமை தொடர்ந்து பிள்ளைமார் சமூகத்துக்கு எதிராக பேசுது, அதனால தான் வருண் ஐபிஎஸ் எதிராகவும் இவங்க பேசுறாங்க அப்படின்றாங்க. வருண் ஐபிஎஸ்க்கு எதிராக அண்ணன் சீமான் அவர்கள் வைத்த வாதம் என்பது, அவர் அதிகார துஷ்பிரயோகம் பண்றாரு. தன்னை ஒரு கருணாநிதி குடும்ப நல விரும்பி மாதிரி காட்டிக்கொள்வதற்காக, அந்த குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்து கொண்டு பதவியை பெறுவதற்காக, அதிகார சுகம் அனுபவிப்பதற்காக, பணம் பெறுவதற்காக
அவர் வந்து தன்னை ஒரு விசுவாசியாக காட்டிக்கொள்வதற்காக நாம் தமிழர் கட்சியின் மீது சட்டத்திற்கு புறம்பான அடக்குமுறையில் ஈடுபட்டார். அதனால் அவரை வந்து கடுமையாக விமர்சித்தோம். இன்று வரைக்குமே நான் அவரை விமர்சித்த பெரும்பாலான நாம் தமிழர் கட்சியினருக்கு அவர் பிள்ளைமார் சமூகம் என்றே தெரியாது. இந்த திராவிட கூட்டத்துக்கு மட்டும் அது எப்படி தெரியுது? அப்போ ஒவ்வொரு அதிகாரியும் நீங்கள் சாதி பார்த்து அவர் என்ன சாதி, அவர் நம்மளுக்கு ஏத்தாளா இருப்பார்னு பார்த்து தான் நீங்கள் வந்து அதிகாரத்தை கொடுத்து கொண்டு இருக்கீங்களா? எங்களுக்கு தெரியாத சாதி எப்படி உங்களுக்கு தெரியுது? அப்போ நீங்கள் இதுதான் உங்களுடைய சாதியை ஒழிச்ச லட்சணமா? அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சிவசங்கரன் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையில அந்த ஒரு கிராஸ் இருந்துச்சு பாத்தியா? அண்ணன் வந்து சிவசங்கரன் அவர்களை வந்து விமர்சித்து பேசினது, கட்சிக்குள்ளே இருக்கவங்க மீது இருக்கக்கூடிய அதிருப்தியில் வந்து சிவசங்கரன் அண்ணன் அவங்களை விமர்சித்து பேசுது, இது எல்லாமே இயல்பாக எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய விஷயம் தான். எல்லோரும் எல்லா நேரத்திலையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க மாட்டாங்க. சின்ன சின்ன அதிருப்திகள் இருக்கும். அந்த அதிருப்திகள் பொதுவெளியில் நடந்தனால எல்லோருக்குமே இங்கே தெரிஞ்சு அது விமர்சன பொருளாகுது. இதே ஒரு திரைமறையில் நடந்துருந்துச்சு, ஒருத்தர் மாற்றி விமர்சிச்சுட்டாங்கன்னா அதை பற்றி யாரும் தெரியல. அந்த தகவல்கள் பொதுவெளிக்கு வந்தனால இன்னைக்கு வந்து இந்த திராவிட கூட்டம் அதை எடுத்துக்கொண்டு ஆட்டம் போடுது. ஆனால் இது எல்லாமே வந்து அந்த செயல்களின் அடிப்படையில் ஏற்பட்ட விமர்சனம் தானே தவிர, செயல்களின் அடிப்படையில் ஏற்பட்ட மோதல் போக்கு தானே தவிர, யாரும் இவர் இந்த சாதி அவர் அந்த சாதி என்ற கண்ணோட்டத்தில் அது நடக்கலை. ஆனால் ஒரு இயல்பாக நடந்த ஒரு கருத்து வேறுபாடால் ஏற்பட்ட அந்த கருத்தியல் மோதல் அப்படின்றத சாதிய மோதலாக மாற்றி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஒரு சாதிய வன்ம பிரச்சாரத்தை இந்த திருட்டு நாய்கள்லாம் வந்து மேற்கொள்றாங்கன்னா இவங்க எவ்வளோ அயோக்கியத்தனமான பயல்கள்னு பாருங்க. இதைத்தான் ஈவே ராமசாமி நாயக்கர் காலத்திலிருந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடா ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொல்ற அப்படின்னா, ஏன்பா வருண்குமார் ஐபிஎஸ் பிள்ளைமார் ஆகும்போது, நத்தம் சிவசங்கரன் அப்படின்ற தமிழன் பிள்ளைமார் ஆகும்போது ஈவே ராமசாமி மட்டும் பெரியாராவே இருக்கணுமா? ஏன் ஈவே ராமசாமி நாயக்கர் ஆகக்கூடாதா? ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து ஒவ்வொருத்தரும் சாதி கட்டு எழுதி வச்சுக்கிறான்னு சொல்லி நாங்க சொல்ல, துரைமுருகன், அதாவது திமுக பொருளாளராக இல்லையா துரைமுருகன், அவர் சொல்லியிருக்காரு. உன் பேர் என்னன்னு கேட்டார். என் பேரை சொன்னேன், துரைமுருகன். சரி, எந்த ஊருன்னு கேட்டார், ஊரை சொன்னேன். நீ என்ன ஜாதின்னு கேட்டார், ஜாதியை சொன்னேன். நீ பாறையமா தான். அப்படியாக கூட இருக்க எல்லாத்தையும் சாதியை கேட்டு பழகின அந்த ஈவே ராமசாமியை பின்பற்றக்கூடிய ஆட்கள் இப்படிதான் இங்க இருக்கக்கூடிய தமிழ் சாதிகள் மத்தியில் மோதல் போக்கை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து நாம் அனைவருமே விளங்கிக் கொள்ள வேண்டும். இது கூட இன்னொரு புது பிரச்சனை. அதாவது அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் வந்து மாவீரர் நாள் நிகழ்வுக்கு வந்த அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டதுக்காக இங்கே வாட்ஸ்அப் குழுவிலிருந்து ஒருத்தர் நீக்கிக்கிட்டாங்க. இதுவும் அதே போல தான். இது வந்து கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்கள், இது உள்கட்சி முரண்கள். அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெளியே போட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டெல்லாம் எடுத்து இந்த யூடியூப் ப்ரோசர்ஸ் மாதிரியான தற்கொலை நாய்கள் பயன்படுத்தி கொண்டு இங்கே பாருங்க நத்தம் சிவசங்கரன் கட்சிக்குள்ள இணைவர் தான் அங்கே உள்ள இருக்கவங்க விரும்பல அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. இதில் வந்து நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்பதும் இருக்கு. மற்ற கட்சியில் எவ்வளவோ உட்கட்சி பிரச்சனை இருக்கு. ஒருத்தன் உள்ள வரான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரியசாமி அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் அந்த திமுக தலைமைக்கும் இடையில நிறைய கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. இத்தனைக்கும் பெரியசாமியினுடைய மகனுக்கும் பெரியசாமி அவர்களுக்குமே இடையில நிறைய கிளாஸ் போச்சு. பெரியசாமி அவர்களுடைய மருமகளுக்கும் பெரியசாமி அவர்களுக்குமே நிறைய மோதல் போக்கு இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வெளியே வருதா? இது எல்லாமே இங்கே விவசாய பொருளாக ஆக்கி கொண்டே இருக்காங்களா? இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரன் எப்படா எதடா சொல்லுவேன், அங்கேருந்து என்னடா நியூஸ் வரும்னு சொல்லி இந்த கறிக்கடையை சுற்றி திரும்பி பாருங்க நாய்க. அந்த நாய்க மாதிரி எப்படா எலும்பு துண்டு கிடைக்கும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நாய்களுக்கு நாமளே எலும்பு துண்டை தூக்கி போட்டுறக்கூடாது. எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றதான். மற்றபடி இவர்களுடைய அந்த உணர்வுகளை வந்து நம்ம மதிக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஸ்பாட்டில் ஏதோ ஒன்று பேசிக்கிறாங்க வச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த உணர்வுகளை மதிக்கிறோம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது நமக்கு நாமளே பிரச்சனையை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனால் நம் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிவராத வரைக்கும் தான் அந்த வார்த்தைக்கு நம்ம எஜமானே. நம்ம வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளியே வந்துருச்சுன்னா அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு எஜமானு. சில நேரங்களில் நம்ம அமைதியாக கடந்து போகிறது அப்படின்றது ஒரு மிக சிறந்த வழியாக கூட இருக்கும். அதையும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். ஒன்றுக்கொன்னே விமர்சித்து ஒன்றுக்கொன்னே சண்டை போட்டு ஒன்றுக்கொன்னே தீர்வை எதிர்பார்க்காமல் சில காலம் அமைதியாக நம்ம கடந்து போகிறோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு சில நல்ல முடிவுகளை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த திமுக கொத்தடிமைகளினுடைய இந்த விஷம பிரச்சாரத்தில் நம்மளுடைய உறவுகள் யாரும் பலியாயிடக்கூடாது. அது கீழே போயிட்டு ஒன்று சிவசங்கரன் அண்ணனை ஆதரித்து பேசுவது அல்லது நாம் தமிழர் கட்சி தலைமையை ஆதரித்து பேசுவது அப்படின்ற மோதல் போக்க நம்மளும் வந்து கையில் எடுக்கக்கூடாது. அந்த நாயை என்னமோ பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டு நாம் வந்து எப்படி ஒன்றாக இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பை உருவாக்குவது அப்படின்றத தான் நம்ம கவனம் செலுத்தணும். இதுதான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.